ஹாய், இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மயோனீஸ் சிக்கன் பார்க்கலாம். அதுக்கு 250 கிராம்ஸ் சிக்கன் breast போன் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒன் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பாக வரதுக்காக. மைதா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சிடுங்க. பெரிய வெங்காயம் 1/2 அண்ட் கேப்சிகம் 1/2 குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்ச சிக்கனை ஒரு பீஸாக எடுத்து பொரிச்சுக்கோங்க. கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி. இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிடுங்க. கேப்சிகம் அண்ட் ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் சால்ட் போதும். ஏன்னா நம்ம சிக்கனில் சால்ட் ஆட் பண்ணனால சாஸுக்கு 1/2 ஸ்பூன் போதும். இது நல்லா வதங்கினோன்னு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு 30 ml மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க்கும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆனோன்னு ஒரு 1 கப் மயோனீஸ் ஆட் பண்ணிங்க 150 ml. அப்புறம் மில்கையும் மயோனீஸும் நல்லா சாஸ் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கனும் இந்த சாஸும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மயோனீஸ் சிக்கன் ரெடி.